தமிழகத்துக்கு நல்லது தான் செய்யும். நீங்கள் 14 லட்சம் கோடி ரூபா இந்த கடந்த பிரைம் மினிஸ்டர் மோடி வந்த பிறகு 14 லட்சம் கோடி ரூபா தந்துருங்க. நீங்கள் போகிறீங்களா 4 வழிச்சாலை டெல்லி போட்டது, நம்ம ஊரில் தாளையத்து மேம்பாலம் எல்லாம் வரிசையாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேம்பாலம் 4 வழிச்சாலை யார் போட்டது? மோடிஜி போட்டது, டெல்லி போட்டது. தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபா மோடிஜி போட்டாங்க, டெல்லி போட்டது. திருச்சி விமான நிலையம் 650 கோடி ரூபா மோடிஜி போட்டாங்க, டெல்லி போட்டது. இன்றைக்கி ரேஷன் கடையில் நீங்கள்லாம் நம்ம எல்லாம் பொருள் வாங்கிட்டு இருக்கோம். மத்திய அரசு மோடிஜி அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வாங்கி கொடுக்குறது தான் நம்மளுடைய முதலமைச்சர். ஆனால் அவரே கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. இன்னும் 3 லட்சம் வீடு கட்டி கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது. முதலமைச்சர் அதை செய்யலை. மத்திய அரசு பங்கு 60% இருக்குது. ஒவ்வொரு வீடு கட்டுறதுலையும் 60% மோடி அவருடைய பங்கு, மத்திய அரசுடைய பங்கு இருக்குது. இதெல்லாம் விட்டு போட்டு டெல்லி டெல்லி அப்படின்னா நீங்களும் மயக்க நீட்டிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதில் என்ன தவறு இருக்குது? இப்போ எனக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க, கூட்டம் போட்டு பேசுகிறோம். நயினாராயன் தனியாக கூட்டம் போட்டு பேசுகிறான்னு சொன்னால் அதில் என்ன அது ஒரு இதுதான். அதிமுகவோட கூட்டணி கட்சியில் ஆஃபீஸ் எல்லாமே டெல்லி அமித்ஷா ஆஃபீஸ் பக்கத்திலே மாற்றிடலாம். ஆனால் வாங்கி பக்கமாக தான் போயிட்டு வராங்கன்ற மாதிரி அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. டெல்லி பயணப்பட்டு வேணா அவர் வந்து சேரட்டும். அதில் பாஜக மாநில தலைவர் சாத்தூர் தொகுதியை தேர்வை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பரவலான கருத்துக்கள் பேசிகிட்டு இருக்கு. நீங்களே அவங்க வாயால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது திருநெல்வேலி தொகுதி மக்கள் என்ன இந்த 5 முறை சட்டமன்றத்திற்கு, 1 முறை பாராளுமன்றத்திற்கும், சில நேரங்களில் நான் ஓட்டு கேட்காமலேயே எனக்கு 65,000, 70,000, 80,000, 90,000 வாக்களை தந்த மக்கள்.